ஒரு வீடு வந்து அது சும்மா சுவரெல்லாம் ஒண்ணும் கிடையாது. ஒரு குடும்பத்தோட உயிரா தான் வந்து இருக்குது. இன்னைக்கு பார்த்தீங்கன்னா, அந்த உயிரே வந்து கைய விட்டு போயிடுச்சு. முத்து வந்து என்ன சொல்றான்னா, "நாங்க எல்லா வழியிலயுமே வந்து ட்ரை பண்ணிட்டோம். இனிமே வந்து எதுவுமே வந்து செய்ய முடியாது" அப்படின்னு வந்து சொல்றான். அத கேட்ட உடனே அண்ணாமலை வந்து லிட்டரலி அப்படியே வந்து உடைஞ்சு போயிடுறாரு. "என் வீடு, என் லைஃப் நான் செத்தே போயிடுறேன்" அப்படின்னு வந்து சொல்றாரு. விஜயா வந்து கண்ணீர் விட்டு அழுதுட்டு இருக்காங்க. ஒரே ஒரு வீடு, ஒரு ஃபேமிலிய வந்து இப்படி உடைச்சிடுச்சு. முத்து வந்து ஆறுதலா வந்து பேசுறான். "அப்பா நம்ம வந்து உடைஞ்சு போயிடக்கூடாது. ஏதாவது பண்ணலாம்" அப்படின்னு வந்து சொல்றான். ஆனா அடுத்த செகண்ட் மனோஜ் வந்து என்ன சொல்றான்னு பார்த்தீங்கன்னா, "வீட்டையே வித்துடலாம்" அப்படின்னு வந்து சொல்றான். அவன் இந்த மாரி சொன்னத கேட்ட உடனே வீட்ல இருக்கிற எல்லாருக்குமே வந்து கோவம் வருது. அப்ப முத்து பார்த்தீங்கன்னா ஒரு முடிவுன்னு எடுக்குறான். ஜப்தி ஆகுறதுக்கு முன்னாடியே நாம வந்து வீட்ட காலி பண்ணிடலாம் அப்படின்னு வந்து சொல்றான். அந்த ஒரு டிசிஷன் தான் அண்ணாமலையோட உலகத்தையும் வந்து உடைக்குது. நாம எங்க போறோம் அப்படின்னு வந்து அவர் கேட்கும்போது சைலண்ட் தான் வந்து ஆன்ஸரா வந்து இருந்துச்சு. அந்த நேரத்துல மீனா என்ன சொல்றான்னு பார்த்தீங்கன்னா, எங்க வீட்டுக்கு வாங்க அப்படின்னு வந்து சொல்றா. ஆனா விஜயா பார்த்தீங்கன்னா உடனே வந்து உடைஞ்சு போய் வந்து பேசுறாங்க. நான் என்ன தரத்துல மீனா வீட்ல வந்து தங்கணும் அப்படின்னு வந்து கேக்குறாங்க. ஒரே ஃபேமிலி இப்ப 3 டைரக்ஷன்ல 3 லைஃபா வந்து சேஞ்ச் ஆயிருக்குது. அழுதுட்டே வந்து வீட்ட பூட்டுறாங்க. அப்ப அண்ணாமலை என்ன சொல்றான்னு பார்த்தீங்கன்னா, இது தானா வரல. இதுக்கு பின்னாடி ஒரு காரணம் இருக்கு. அந்த காரணம் யாருன்னா சிந்தாமணியா இல்ல வேற யாராவதா அப்படின்றது தான் தெரியல. இப்ப கொஸ்டின் மட்டும் தான் வந்து பேலன்ஸா இருக்குது. இந்த ஃபேமிலி எகெயின் வந்து சேருமா? இல்ல இன்னும் வந்து பெருசா வந்து பிரிஞ்சிடுவாங்களா? இந்த அழுகைக்கு பின்னாடி வந்து என்ன நடக்க போகுது அப்படின்றது தெரியல. இந்த ஃபேமிலியோட அடுத்த டர்னிங் பாயிண்ட் ரொம்ப ஷாக்கிங்கா வந்து இருக்க போகுது. வீடு போனதோட எல்லாமே வந்து முடிஞ்சிருமா? இல்ல இதுக்கு மேல பெரிய ட்விஸ்ட் எதுவும் இருக்கா அப்படின்னு தெரிஞ்சுக்கணும்னா ஃபுல் வீடியோவ மறக்காம பாருங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தனா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. அரேபியன் அணி சேனல மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க.